யாரப்பா இந்த நேரத்துல? வேற யாரு? எங்க வீட்டு செல்ல குழந்தை. அதான் வா. ஆஹா, ஏமா மகாராணி, இங்க வந்துதான் காரை ரிப்பேர் பண்ணணுமா? அத்தா, காரெல்லாம் சரியாத்தான் இருக்கு. இப்ப ரிப்பேர் உங்களுக்கு தான் தேவை. புறப்படுங்க. எங்க? Wanted urgently, start immediately. What urgently? What immediately? அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க. சொல்ல வேண்டியவங்கன்னா? மாமா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஐசகேட்டி. by the way, ராமு, உங்களையும் டிராப் பண்ணிட்டு போறேனே. Thank you. என் ரூம் பக்கத்துல இருக்கு. நடந்தே போய்டுவேன். உங்களுக்கே வீண் சிரமம். நோ சிரமம். வாங்க. வர மாட்டானே. ரொம்ப வற்புறுத்துனா இன்னைக்கு யாரு நாளைக்கு அப்படின்னு தத்துவம் பேசுவான். விட்டுடு, அவனை விட்டுடு. ஓகே then. Bye Mr. ராமு. Goodbye. வரண்டா. Good luck. Thanks a lot. மாமா அத்தானை கொண்டு வந்துட்டேன். அப்பா அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்களாமே? வக்கீலுக்கு படிக்கிற நீ பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்குவேன்னு நினைச்சேன். பொறுப்புணர்ச்சி இருந்தா அத்தா ஏன் மாமா இப்படி செய்யறாங்க? செய்யத்தான் துணிச்சல் வருமானு கேக்குறேன். இல்ல வருமானு கேக்குறேன். நான் செய்த தப்பு என்னன்னு புரியும்படியா சொல்றேன் கேளு ராஜு. எனக்கு ஒரே மகன் நீ. என்ன போலவே நீயும் ஒரு நீதிபதியா வரணும் தானே உன்னை வக்கீலுக்கே படிக்க வைக்கிறேன். நானும் அதை மனசுல வச்சுக்கிட்டு தானப்பா பொறுப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். படிக்கிறவங்களுக்கு டென்னிஸ் என்ன வேண்டி கிடக்கு? டென்னிஸ். ஐ சீ. அவ்வளவு அக்கறை என்னால உனக்கு இல்ல ராஜு. அவளுக்கு இல்லாம வேற யாருக்கு தான் உன் பேர்ல அக்கறை இருக்க முடியும்? அது கிடக்கட்டும். வருஷ சமயத்துல இப்படி டென்னிஸ் விளையாட்டுல சுத்தினா எப்படி பாஸ் பண்றது? கேளுங்க மாமா, நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. நகர். அக்கா 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 ஏய், இந்த விஷயத்துல கல்யாணி ஏடா இருக்கிற? அக்கா எது சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்ல, அதனாலதான். கூப்பிட்டியா? அக்கா என் படிப்பெல்லாம் வீணா போகுதா? நான் டென்னிஸ் ஆட போறதே தப்பா? அப்படின்னு யாரு சொன்னது? வேற யாரு இந்த வீட்டுல சொல்லுவா? எல்லாம் டியர் மோஸ்ட் மை துணி. வாங்க. ஏடாதா, ராஜு சரியா படிக்காம விளையாட போயிட்டான்னு மாமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஆமா, கம்ப்ளைண்ட் பண்ண. நான் தான் அவனை விளையாட போக சொன்னேன். கல்யாணி நீதான் அவனை போக சொன்னியா? ராதா, பேசாம கேஸ நம்ம வாபஸ் வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா கல்யாணி எது சொன்னாலும் நியாயமா தான் இருக்கும். இல்ல நான் சொல்லல. ஆனா ஆனா அண்டி, படிக்கிற நேரத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ரூல் எதுவுமே கிடையாதா? ராதா, ராஜு சரியா படிக்காம நேரத்தை வீணாக்குறதா நீ நினைக்கிறியா? ஆமா. நீ மட்டும் அப்படி செய்யலாமா? நான் ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ணலையே. இங்க இருந்து டென்னிஸ் கோர்ட் வரைக்கும் கார் எடுத்துட்டு போய் உங்க அத்தானங்க இழுத்துட்டு வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் இல்லையா? இந்த நேரத்துல படிச்சிருக்கலாம்ல. ஆமா நீ. அப்பாடா, ஒரு வழியா கேஸ் முடிஞ்சது. நீங்க ரெண்டு பேரும் போய் படிக்க போங்க. நீ போய் படிப்போ. சரி நீ போ. நீ போ. நீங்க போங்க. நீ போ. போறீங்களா இல்லையாப்பா? கல்யாணி, இவங்க ரெண்டு பேரையும் ஆண்டவன் தீர்க்காயுசா வச்சிருக்கணும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 3 மாச வாடகை பாக்கி. ஏன் சார் பணம் கையில இருந்தா கொடுத்துட மாட்டேன் சார். இந்த பாரு, இன்னையோட 3 மாசம் முடிஞ்சு போச்சு. வாடகை பணம் கைக்கு வந்த பாடு இல்ல. வாடகை பணம் வரல, நீ வெளியே போகவும் முடியாது. அப்படி போனாலும் உள்ள வரவும் முடியாது. சார் வந்து போய் அதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை பாக்கி வரல, சாமான் செட்டெல்லாம் வெளியே பறக்கும் ராக்கெட் வேகத்துல. வேண்டாம் சார், நான் இப்பவே எங்க அம்மாவுக்கு எழுத. எப்ப கேட்டாலும் அதைத்தானப்பா சொல்றேன். இந்த அம்மா பல்லவி எல்லாம் ஏன்ட்ட பாடாத. மரியாதையா எனக்கு சேர வேண்டிய பாக்கிக்கு ஏற்பாடு பண்ணு. அப்பதான் உனக்கு மரியாதை. அதிகமா பேசாதீங்க சார். உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியை ஒரே வாரத்துல வாங்கிக்க. தம்பி, அதான் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னா மட்டும் போருமா? நடக்க வேண்டாமா? நடக்கு சார், நீங்க போங்க. அதுதான் நடையா நடந்துகிட்டு இருக்கேன். அன்புள்ள அம்மாவுக்கு தங்கள் ராமு வணக்கத்துடன் எழுதி கொண்டது. இங்கு நான் நலம், அங்கு நலத்திற்கு வேண்டுகிறேன். பரீட்சைக்கு மிகவும் அக்கறையுடன் படித்து வருகிறேன். எப்படி மரகதா, ராமு முதல் தர வக்கீல ஆகணும்னு ஆசைப்பட்டிய, அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண போறான் பாரு. மேல படிங்க வாத்தியாரையா. ஒவ்வொரு தடவையும் எனக்கு பணம் அனுப்புவதற்கு நீங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறது. ரூம் வாடகைக்காக வீட்டுக்காரர் ரொம்பவும் தொந்தரவு செய்கிறார். நீங்கள் பணம் அனுப்பாமல் இருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எப்படி முடிந்தால் அதை சீக்கிரம் அனுப்பி வையுங்கள், எனக்கு நிம்மதியாக இருக்கும். பணத்துக்கு என்ன செய்யறது?
சீக்கிரமா பணம் அனுப்புறேன்னு சொல்லி எழுதுங்க. அதோட எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் யாருகிட்டையும் கை நீட்டி ஒரு காசு வாங்கக்கூடாது. அதுலயும் பணக்காரங்களையோ பணக்காரங்களுடைய உதவியையோ நாடக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்றேன். அதை எழுதணும். உத்தமே சார், ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் அப்பீல் பண்ணுமே சக்சஸ் சார். வெற்றி வெற்றி. வெரி குட். கோர்ட்ல இருந்து போன் வந்துச்சா? அவங்க எப்படி போன் பண்ணுவாங்க? நான் போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். பல பல